ஹாய்ப்பா, சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. சுட சுட சாதத்தோடு இந்த கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்கும். கூடவே கொஞ்சம் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது. பார்க்கறதுக்கே பாருங்க அட்டகாசமாக இருக்குது. கடாய் சூடாகிடுச்சு. ஒரு அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதோ கத்திரிக்காய் ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 4 நாளாக 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு, தண்ணியில் போடும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் சீக்கிரம் கருப்பாகாது. பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 5 கத்திரிக்காய் சின்னதாக இருக்குது. 1/4 கிலோ தான் இது. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி நல்லா கலர் மாறி வரும், நமக்கே தெரியும். அந்த டைமில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலே கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது அதே சூடான எண்ணெய் தான் கடுகு, இதோடவே கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கூட வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா வெந்தயம் கோல்டுன்றதுனால நான் சேர்க்கல. கேஸ் ஃபுல்லாக ஆனில் வச்சுக்கிட்டு வெந்தயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வெந்தயம் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் இப்போ போட்டுக்க போகிறேன். போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோன்னு நல்லா வதக்கி விடுவோம். கேஸ் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்குது. இப்போ பூண்டை போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், பெரிய சைஸ் பூண்டு உரித்து தட்டி வச்சுது. நல்லா வதங்கிட்டோம். இந்த குழம்புக்கு தக்காளி போடுறதில்ல. தக்காளி போடாத செய்யும்போது இது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி மட்டும்தான் ஊற்ற போகிறோம். இதுக்கும் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரம் திட்டமாக இருக்கும். வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான், வேறு எதுவும் சேர்க்கல. கேஸு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே வதக்கி விடுவோம். அந்த மிளகாத்தூள் கலர் நல்லா ரெட்டாக மாறி வரும். அந்த மாதிரி வதக்கும்போது கல் உப்பு குழம்புக்கு தேவையானது போட்டுக்கலாம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு கொதிக்கணும். கொதித்த பிறகு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது புளி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. எண்ணெய் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் வேணுன்னா. ஆனால் இந்த கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளியோட அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா திக்காக அந்த மாதிரி கரைச்சிக்கணும். இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றிட்டு நல்லா கொதித்த பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். எண்ணெயிலே நல்லா வெந்துட்டுருக்கும். அது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் போதும். நல்லா கொதிச்சிடும் குழம்பு. கொஞ்சமாக வெல்லம், இந்த வெல்லம் வந்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் இந்த வெல்லம் சேர்க்கும்போது இது ஒரு மாதிரி புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சுடு சுடு சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும்.